ஓகே. இன்னைக்கு செஷன் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஆர்டர் பிளாக்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணீங்களா? எப்படி இருந்தது உங்களுக்கு? ஏதாவது புது லர்னிங் அதில் ஏதாவது கிடைச்சதா? ஆர்டர் பிளாக்கோட இதில் நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் ஏதாவது தெரிஞ்சுது ஆர்டர் பிளாக்ல? ஈஸியாக ஸ்பாட் பண்ண முடியுற மாதிரி இருந்ததா? இல்லை கொஞ்சம் கஷ்டமா இருந்ததா? இல்லை அப்படிதான் மார்க்கெட்டோட ரூல் ஒர்க் ஆகுதா? அப்படின்லாம் கொஞ்சம் பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்களா? பார்த்துருந்தீங்கன்னா சாட்ல அப்படியே எஸ்ன்னு கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஆர்டர் பிளாக் பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எஸ்ன்னு கன்ஃபார்ம் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த கான்செப்ட் கிளியரா இருக்கும் நம்புறேன். ஓகே ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். ஓகே, ஸோ இன்னைக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி வாய்ட்ஸ். ஓகே, ஒரு நிமிஷம் அதை எடுத்து சேவ் பண்ணி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் நேம் வந்து லிக்விடிட்டி வாய்ட்ஸ். ஓகே, ப்ளஸ் வந்து பேசிக்கா வந்து ஒரு பிடிஆர்எஸ். நான் நிறைய கிளாஸ்ல வந்து சொல்லியிருப்பேன், பிடிஆர்எஸ் இருக்கணும், பிடிஆர்எஸ் இருக்கணும்னு சொல்லியிருப்பேன். யா, ஸோ அந்த பிடிஆர்எஸ்ல என்னென்ன அப்படின்றது எனக்கு தெரிஞ்ச இது வந்து ஒரு பேசிக் லெவல் ஆஃப் இதே நான் டீச் பண்றேன். பட் மேபி இது கொஞ்சம் உங்களுக்கு போக போக கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். இதோட இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டு கான்செப்டும் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் இதை நான் டீச் பண்றேன். இதை டீச் பண்ணிட்டு நடுவில் கிளாஸஸ்ல வந்து அப்படியே எடுத்துக்கிறேன். ஓகே, இன்னைக்கான டாபிக் வந்து லிக்விடிட்டி வாய்ட். ஸோ லிக்விடிட்டி வாய்ட் அப்படின்றது ஒரு ஒரு மூமெண்ட். ஓகே, ஸோ பேசிக்கா என்னன்னா, இப்போ நம்ம வந்து ப்ரீவியஸ் இதில் பார்த்தோம், ஒரு எலிமெண்ட்ஸ் ஆஃப் தி ட்ரேட்ல வந்து என்ன நடக்கணும், ஒரு எக்ஸ்பான்ஷன் வந்து நடக்கணும் இல்லையா? சாரி, ஒரு கன்சால்டேஷன் வந்து நடக்கணும் ஃபர்ஸ்ட். அந்த கன்சால்டேஷன் நடந்ததுக்கு அப்புறம் ஒரு சைட்ல வந்து ப்ரைஸ் வந்து எக்ஸ்பான்ஷன் நடக்கணும், ஐதர் திஸ் சைட் ஆர் திஸ் சைட். கரெக்டா? இதுதான் வந்து எலிமெண்ட்ஸ் ஆஃப் ட்ரேட்ல பார்த்துருக்கோம். சேம் கான்செப்ட் தான் இங்க. இந்த கன்சால்டேஷன் வந்து ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமோட கன்சால்டேஷன் வந்து நினைச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டெய்லியோ இல்லை ஒரு வீக்லியோ அந்த மாதிரி வந்து ஒரு கன்சால்டேஷன் வந்து நினைச்சுக்கோங்க. ஒரு கன்சால்டேஷன் நடந்ததுக்கு அப்புறம் ஒரு எக்ஸ்பான்ஷன் வந்து நடக்குது. ஆப்வியஸா ஒரு கன்சால்டேஷன் நடந்தா அடுத்து வந்து எக்ஸ்பான்ஷன் நடக்கணும். இதை வந்து நம்ம ஒன்று ஜூடா ஸ்விங் அப்படின்றது சொல்லுவோம். கரெக்டா? ஒரு எக்ஸ்பான்ஷன் நடந்தா ஒன்று ஜூடா ஸ்விங், இல்லைன்னா வந்து ஆக்சுவலா ஒரு ட்ரூ எக்ஸ்பான்ஷனா இருக்கும். ஸோ இந்த லிக்விடிட்டி வாய்டுன்றது என்ன அப்படின்னா, இப்போ நீங்க ஹையர் டைம் ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா இது ஒரே கேண்டலா இருக்கும். ஹையர் டைம் ஃப்ரேம்ல இது ஒரே கேண்டலா பிரைஸ் குவிக்கா வந்து டிராப் ஆகும் ஒரே கேண்டல். ஸோ இந்த மாதிரி ஒரே கேண்டல்ல இது மாதிரி டிராப் ஆகும்போது இது ஹையர் டைம் ஃப்ரேமோட கேண்டல். நீங்க லோவர் டைம் ஃப்ரேம்க்கு ஸ்விட்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் எஃபிஜிஸ் வந்து உங்களுக்கு வந்து தெரியும். லோவர் டைம் ஃப்ரேம்ல ஒரு 5 மினிட்ஸோ 15 மினிட்ஸோ 3 மினிட்ஸோ 1 மினிட்லோ போனீங்கன்னா ஏகப்பட்ட எஃபிஜிஸ் வந்து தெரியும். இதுல எந்த எஃபிஜிஸ்ல ட்ரேட் பண்ணும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் வேற இருக்கும். கரெக்டா? ஸோ ஐசிடியோட லிக்விடிட்டி வாய்டு வந்து ரெண்டு இதுல சொல்லியிருக்காரு. ஒன்னு கோர் கண்டென்ட்ல வந்து பாத்தீங்கன்னா லோவர் டைம் ஃப்ரேம்ல மல்டிபிள் எஃபிஜிஸ் தான் வந்து லிக்விடிட்டி வாய்ட் அப்படின்றது சொல்றாரு. மல்டிபிள் எஃபிஜிஸ், அதாவது பாக்கெட்ஸ் ஆஃப் எஃபிஜி அப்படின்றது. அதை தான் வந்து 2016-17 அந்த மென்டர்ஷிப்ல வந்து கிளியரா சொல்லியிருப்பாரு. பட் லேட்டர் ஆன் அவரோட லேட்டஸ்ட் ஒரு 2022 அந்த மாடலோட மென்டர்ஷிப் தான் நீங்க பார்த்துருக்கீங்கன்னா லிக்விடிட்டி வாய்டுக்கான டெஃபினிஷனே வந்து அவர் மாத்திருப்பாரு. ஸோ அது வந்து என்னன்றது நான் சொல்றேன். ஸோ பேசிக்கா 2016 பிரகாரம் ஓல்டு மெத்தட் பிரகாரம் மல்டிபிள் எஃபிஜிஸ் இருக்கு, லோயர் டைப் ஃப்ரேம்ல இருக்குன்னா அது பூரா வந்து ஒரு எஃபிஜி வாய்டு. ஓகே, புது இதுல வந்து ஒரு ப்ரைஸ் வந்து ஸ்ட்ராங்கா ஒரு செல் மூமெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த சைட்ல ட்ரேடிங்கே நடக்காது, பை சைடுக்கு ட்ரேடிங்கே நடக்காது, மார்க்கெட் செல்ல தான் கண்டினியூ பண்ணும். ஆப்சன்ஸ் ஆஃப் ட்ரேடிங்க தான் அவர் வந்து இப்போ லேட்டஸ்டா இருக்கிறதுல வந்து லிக்விடிட்டி வாய்ட் அப்படின்றது சொல்றாரு. லிக்விடிட்டி வாய்ட்னா ஒரு ஆப்சன்ஸ் ஆஃப் ட்ரேட், ஆப்சன்ஸ் ஆஃப் ட்ரேடிங், அதாவது அந்த இடத்துல வந்து எந்த ஒரு நடக்கல அப்படின்னு. யாரோ ஹேண்ட் ரைஸ் பண்ணாங்க, யார் அது?
ஜி வாய்ஸ் லோவா இருக்கு. அப்படிங்களா? மத்தவங்கலாம் கரெக்டா இருக்கா? மைக் கிட்ட தான் நான் வந்து பேசுறேன். மைக் கிட்ட தான் நான் வந்து பேசுறேன். கிளியர் தான் ஜி. ஓகே. ஓகே. டன். கரெக்டா தான் வருது. ஓகே. ஸோ இந்த 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 பிடி அரேஸ் வந்து ஒண்ணு நம்ம என்ட்ரிக்கு யூஸ் பண்ணோம். இன்னொன்னு வந்து டிஓஎல் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரா ஆன் லிக்விடிட்டி. அதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணோம். ஹையர் டைம் ஃப்ரேமோட பிடி அரேஸ் வந்து நீங்க ட்ரா ஆன் லிக்விடிட்டியா நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பிடி அரேஸ்னா என்னன்றது ப்ரீவியஸ் கிளாஸ்ல சொன்னேன். மறுபடியும் சொல்றேன். பிடி அரேஸ்னா ஒரு பிரைஸ் வந்து எங்க இருக்குன்றதை மெஷர் பண்றதுக்கான ஒரு டூல் தான் பிடி அரே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆர்டர் பிளாக், ஒரு ஃபேர் வேல்யூ கேப், ஒரு இன்வர்ஷன் ஃபேர் வேல்யூ கேப், ஒரு ஒரு இம்ப்ளைடு எஃப்இஜி, இந்த மாதிரி எல்லாம் வந்து ஐசிடிஸ் வந்து நிறைய பிடிஆர்எஸ் வந்து வச்சிருக்காரு. ஓகே. அண்ட் பிரேக்கர் பிளாக், இந்த எல்லா பிடிஆர்எஸுமே நீங்க வந்து மாஸ்டர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு எது சூட் ஆகுதோ அந்த மாடல் நீங்க எடுத்து பேக் டெஸ்ட் பண்ணுங்க. ஓகே. ஸோ லிக்விடிட்டி வாய்டுக்கான ஒரு எக்ஸாம்பிளை நான் இப்போ காமிக்கிறேன். ஓகே. ஸோ மார்க்கெட் வந்து இது வந்து செல்லுக்கு, இதே அப்படியே ஆப்போசிட்ல பைக் வந்து அசியூம் பண்ணிக்கோங்க. பைக் இருந்தால் கீழே கன்சால்டேஷன் நடக்கும், எக்ஸ்பான்ஷன் வந்து மேலே நடக்கும். ஓகே. ஸோ லிக்விடிட்டி வாய்டுன்றது என்ன அப்படின்னா, ஒரு இனிஷியலா வந்து ஒரு கன்சால்டேஷன் வந்து நடக்குது. இந்த கன்சால்டேஷன்ல ஒரு எக்ஸ்பான்ஷன் லெக் வந்து நடக்குது. ஓகே. இந்த எக்ஸ்பான்ஷன் லெக்ல நீங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு. சாரி, இங்க ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு. இது வந்து 15 மினிட்ஸோட டைம் ஃப்ரேம். இது நீங்க இன்னும் ஹையர் டைம் ஃப்ரேம் போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்க ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு. ரைட். இப்போதைக்கு 2 ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு. ஓகே. அட் த சேம் டைம் இங்கே நீங்க வந்து லாஸ்ட் செல் ஸ்டாப் வந்து இங்க ஸ்வீப் பண்ணிருக்கு. இது வந்து ஒரு நம்மளுக்கு ஓபி கான்செப்ட பார்க்கும்போது இது வந்து ஓபியா மாறிடும். பட் ஏன் ஓபிக்கு வரல அப்படின்ற இப்போ நீங்க சார்ட் பார்க்கும்போது ஒரு கொஸ்டின் வந்திருக்கும். ஏன் இந்த ஓபிக்கு வந்து மிட்டிகேட்டே ஆகல அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்திருக்கும். கரெக்டா? ஓபிக்கு வரல அப்படின்ட்டு. ஸோ லிக்விடிட்டி வாய்டு வந்து இந்த இடத்துல நடந்திருக்கு. ஏன் நடந்திருக்கு அப்படின்னா, இங்க நீங்க பாத்தீங்கன்னா கண்டினியூஸா வந்து பூரா பையிங் பையிங்கான கேண்டல் தான் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. எங்கேயுமே இந்த சென்டர்ல எங்கேயுமே வந்து ஒரு செல்லுக்கான கேண்டலே இல்லை. ஒரு டவுன் க்ளோஸ் கேண்டில் எதுவுமே இல்லை. கண்டினியூஸ் பையிங் கேண்டலா இருக்கு. இது எப்படி பார்க்கலாம்னா ஹையர் டைம் ஃப்ரேம் நீங்க பாத்தீங்கன்னா இது ஒரு கேண்டலா தெரியும். ஒரே ஒரு கேண்டலா இருக்கும் ஹையர் டைம் ஃப்ரேம். லோவர் டைம் ஃப்ரேம்ல ஸ்பிட் பண்ணும்போது இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரு கன்சால்டேஷன் முடிஞ்சு ஒரு எக்ஸ்பான்ஷன் நடந்திருக்கு. ஸோ லிக்விடிட்டி வாய்டோட ரூல்ஸ் வந்து என்னன்றது நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ மல்டிபிள் ஃபேர் வேல்யூ கேப்ஸ் வந்து இங்க பாத்தீங்க. ரைட். எந்த ஃபேர் வேல்யூ கேப்ல வந்து ரியாக்ஷன் வந்து கொடுக்கும் அப்படின்னா, இதுக்கு வந்து ஒரு டீலிங் ரேஞ்ச் வந்து போடும். இப்போதைக்கு நான் டீலிங் ரேஞ்ச் கிளாஸ் எடுக்கல. பட் இருந்தாலும் ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் மட்டும் சொல்றேன். இந்த லோ டு இந்த ஹைக் வந்து நான் ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் போட்டேன் அப்படின்னா எனக்கு 50% இந்த ஏரியால வருது. இந்த 50% கீழே இருக்கிற ஃபேர் வேல்யூ கேப் தான் நான் வந்து கன்சிடர் பண்ணுவேன். ஓகே. ஸோ ஃபேர் வேல்யூ கேப்ன்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இம்பேலன்ஸும் ஃபேர் வேல்யூ கேப்பும் ரெண்டுமே ஒன்று நினைச்சிட்டு இருக்கோம். அதாவது பிரைஸ் வந்து டிஸ்கவுண்ட்டுக்கு கீழே இருந்து ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருந்தா இதை எஃப்இஜின்னு சொல்லுவாங்க. ஓகே. இது வந்து எஃப்இஜின்னு சொல்லுவாங்க. பிரைஸ் வந்து டிஸ்கவுண்ட்டுக்கு மேல இங்க ஒரு ஃபேர் வேல்யூ கேப் மாதிரி இருக்குன்னா இதெல்லாம் தான் இம்பேலன்ஸ் சொல்லுவாங்க. இதெல்லாம் தான் இம்பேலன்ஸ் சொல்லுவாங்க. இந்த இம்பேலன்ஸை வந்து நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது. எப்பவுமே வந்து டிஸ்கவுண்ட்டுக்கு கீழே இருக்க ஃபேர் வேல்யூ கேப்பை மட்டும்தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். ஸோ இந்த ஏரியால டிஸ்கவுண்ட் கீழே இருக்க ஃபேர் வேல்யூ கேப்ல இருந்தா பிரைஸ் வந்து அகைன் ஷிஃப்ட் ஆகி மூவ் ஆயிருக்கு. ஓகே. கண்டிஷன் நம்பர் 1. மார்க்கெட் வந்து ஒரு லிக்விடிட்டி வாய்ட் நடக்கும்போது ஒரு சைடு ஃபுல்லா வந்து பிரைஸ் வந்து இம்மீடியட்டா குவிக் மூவ்மெண்ட் கொடுக்கும். குவிக் மூவ்மெண்ட் கொடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரைஸ் வந்து கொஞ்சம் ரீடெஸ்ட் வந்து பிரைஸ் கண்டினியூ பண்ணலாம். இது கண்டிஷன் நம்பர் 1. பிரைஸ் பார்ஷலா ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து பிரைஸ் கண்டினியூ பண்ணலாம். கண்டிஷன் நம்பர் 2. இல்லை அப்படின்னா எங்க ஸ்டார்ட் ஆச்சோ லிக்விடிட்டி, அதாவது ஃபேர் வேல்யூ கேப் 1 2 3 போட்டீங்கன்னா எங்க ஸ்டார்ட் ஆச்சோ அங்க வரைக்கும் வந்து பிரைஸ் வந்து கண்டினியூ பண்ணலாம். இது 3 கண்டிஷன். இதை தாண்டி எப்பயுமே வந்து ஒரு எக்ஸ்பான்ஷன் நடந்தா ஒன்று ரீட்ரேஸ்மெண்ட் நடந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகணும். இல்லை அப்படின்னா எக்ஸ்பான்ஷன் நடந்ததுக்கு அப்புறம் மார்க்கெட்டை ரிவர்சல் கூட கொடுத்து இப்படி மூவ் ஆகும். ஸோ இந்த 4 கண்டிஷன் வந்து இந்த லிக்விடிட்டி வாய்ஸ்ல இருக்கு. ஓகே. இது வரைக்கும் கிளியர்னு போடுறோம். இன்எஃபிஷியன்சி சொல்றேன். அதுதான் இன்எஃபிஷியன்சி ஒண்ணுமே இல்லைங்க. சாரி,
இன்எஃபிஷியன்சி ஒண்ணுமே இல்லை. பை சைடுக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மார்க்கெட் வந்து ஒரு செல் சைடு வந்து ஆயிட்டு இருக்கு. ஓகேயா? மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். யார் ஹேண்ட் ரைஸ் பண்ணான்னு தெரியலையே. ரைஸ் பண்ணுவாங்க. ஓகே ஃபைன். நான் டவுட் வந்து கடைசியா எடுத்துக்கிறேன். நான் இந்த இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். என்ன சொல்றீங்க? எஸ், இன்எஃபிஷியன்சி வந்து இப்போ வந்து பிரைஸ் வந்து ஒரு சைடுல ஃபுல்லா டிராப் ஆகுது அப்படின்னா செல் சைடு பூரா டிராப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டிராப் ஆகும் போதே பெரிய கேண்டிலா வந்து டிராப் ஆகும். So என்ன ஆகும்னா பை சைடுக்கான இன்எஃபிஷியன்சிஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதாவது பை சைடுல வந்து ஆர்டர்ஸ் வந்து இல்லாம போயிடும். ஸோ லிக்விடிட்டி வாய்டுன்றது என்னன்னா ஒரு ஆப்சன்ஸ் ஆஃப் ட்ரேடிங் நடக்கிறது தான் லிக்விடிட்டி வாய்ட். அட் தி சேம் டைம் நீங்க இன்னும் வந்து மைண்ட்ல என்ன வச்சுக்கணும்னா ஒரு லிக்விடிட்டி வாய்டு இருக்குன்னா எனி டைம் வந்து மார்க்கெட்டை அதை வந்து ஃபில் பண்றதுக்காக வரலாம். எங்க ஒரிஜின் ஸ்டார்ட் ஆச்சோ அங்கேருந்து ஃபில் பண்றதுக்காகவும் வரலாம். அது அடுத்த எக்ஸாம்பிள் நம்மளுக்கு காட்டுறேன். ஓகேயா? நெக்ஸ்ட் வந்து இதே ஒரு இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து காட்டுறேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த சார்ட்ல பிரைஸ் வந்து இந்த ஏரியால கன்சாலிடேட் ஆயிருக்கு. கன்சாலிடேட் ஆகிறது இல்லாம இங்க வந்து ஒரு பை ஸ்டாப் வந்து எடுத்திருக்கு. அதாவது ஒரு லிக்விடிட்டியை வந்து ஸ்வீப் பண்ணிருக்கு மார்க்கெட். ஸ்வீப் பண்ணதுக்கு அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா ஆர்டர் பிளாக்கோட ஓப்பன் இருக்கு. இங்கேயும் ஆர்டர் பிளாக்கு வரல மார்க்கெட். ஓகேங்களா? ஏன்னா நிறைய நிறைய டைம் வந்து பிரைஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா டிஸ்பிளேஸ் ஆச்சுன்னா இந்த ஆர்டர் பிளாக்லாம் வராது. ஓகே, ஸோ அதுக்காக தான் அதை டீச் பண்றேன். ஆர்டர் பிளாக் நம்ம இதை மார்க் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருப்போம். ஆனால் இந்த ஆர்டர் பிளாக் வராது. ஸோ ப்ரைஸ் வந்து இந்த ஒரு கேண்டல் மட்டும் நீங்க லோவர் டைப்ல போய் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஃபேர் வேல்யூ கேப்ஸ் வந்து இருக்கும். ஓகே, ஒரிஜின் ஸ்டார்ட் ஆன பாயிண்ட் ஸ்ட்ராங் ஸ்ட்ராங் பொசிஷன் ஸ்டார்ட் ஆன பாயிண்ட் இதுதான். இங்கே இருந்தா இந்த ஃபால் கண்டினியூஸா கொடுத்துருக்கு. பூரா கன்சர்வேட்டிவ் கேண்டல்ஸா இருக்கு. ஓகே, இந்த ஏரியால இப்போ பிரைஸ் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் நடக்குது. எங்க வரைக்கும் வரும் அப்படின்றது இப்போ லோவர் டைம் ஃப்ரேம்ல நீங்க பிரேக் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்க வந்து ஒரே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் தெரியுது உங்களுக்கு கரெக்டா. இது ஒரே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் தான் உங்களுக்கு இங்க தெரியறது இப்போதைக்கு, ரைட்? பட் இந்த லோவர் டைம் ஃப்ரேம்ல நீங்க பிரேக் பண்ணி பார்க்கும்போது தெரியுதா? அதே சார்ட் தான். லோவர் டைம் ஃப்ரேம் நீங்க பிரேக் பண்ணி பார்க்கும்போது என்ன நடந்திருக்குன்றது நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இந்த ஏரியால வந்து ஒரு எஃபிஜி இருக்கு, இந்த ஏரியால ஒரு எஃபிஜி இருக்கு, கரெக்ட்? இந்த ஏரியால வந்து ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு நமக்கு. ஸோ இந்த ரெண்டுத்துக்குமே ப்ரைஸ் வந்து வரல. வராத ரீசன் இங்க ஒரு பிளாக் நம்ம கிட்ட இருக்கு, இங்க ஒரு பிடிஆரே ஒன்று இருக்கு. ஓகே, ப்ளஸ் நம்ம ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் லோ டு ஹை நீங்க போட்டீங்கன்னா 50%க்கு மேல இருக்க ஃபேர் வேல்யூ கேப் தான் நான் எடுக்க சொன்னேன். விச் மீன்ஸ் இந்த ஃபேர் வேல்யூ கேப் தான் இங்க இருக்கு. அண்ட் இந்த விக் டேப் பண்ணிருக்கிறது வந்து நீங்க ஃபிபனாச்சி போட்டீங்கன்னா ஓடி ஜோன்ல கரெக்டா மார்க்கெட் வந்து டேப் ஆயிருக்கும். ஓடி ஜோன்ல இருந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆயிருக்கும். ஓகே, ஸோ லிக்விடிட்டி வாய்டுன்றது என்னன்னா பிரைஸ் வந்து ஃபில் பண்ணலாம். அது இமீடியட்டா ஃபில் பண்ணுமா அப்படின்றது கேள்வி கேட்டீங்கன்னா நோ. பிரைஸ் வந்துச்சுன்னா அந்த ஏரியா ஃபில் பண்ணிட்டு இப்ப இந்த சைட்ல வெறும் செல் சைட் டெலிவரி கொடுத்ததுனால இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா ஸ்மார்ட் மணி உள்ள வந்து இறங்கிட்டாங்க. ஸ்மார்ட் மணினா பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து உள்ள இறங்கிட்டாங்க. அவங்க மார்க்கெட்டை இன்னும் கீழே தான் எடுத்துட்டு போக போறாங்க. இன்னும் செல் சைடு தான் வந்து பிரைஸை டெலிவர் பண்ண போறாங்கன்றது இந்த லிக்விடிட்டி வாய்ட் நம்மளுக்கு வந்து கிளியரா சொல்லுது. ஓகே, பண்ணதுக்கு அப்புறம் மார்க்கெட் எந்த பீடியாரு நீங்க என்ன ஃபிபனாச்சி வந்து 50%யா 50% மேல இருக்க எஃபிஜி நீங்க செலக்ட் பண்ணிட்டு நீங்க இந்த ஏரியால ஒரு ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் ஷார்ட்டிங் வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். லோயர் சைட்ல இருக்க செல் சைட் வரைக்கும். ஓகேயா? இது ஒரு எக்ஸாம்பிள். அனதர் எக்ஸாம்பிள். ஓகே, ஃபர்ஸ்ட் இதோட டெக்ஸ்ட் புக் டெஃபினிஷன் என்னன்றது பார்ப்போம். அவர் சொல்லியிருக்க டெஃபினிஷன் என்னன்னு பார்ப்போம். லிக்விடிட்டி வாய்ட் இஸ் a range in price deliver where one side of the market liquidity is shown in wide or long sided range candles. அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா ஒரு சைடுல வந்து பெரிய பெரிய லென்த்தி கேண்டல்ஸா வந்து காட்டுறது தான் வந்து லிக்விடிட்டி வாய்ட் அப்படின்றத சொல்றாரு. பிரைஸ் வில் டிபிக்கலி வாண்ட் டு ரீவிசிட் திஸ் ரேஞ்ச் ஆர் வாய்ட் ஆஃப் கண்டெய்னிங் லிக்விடிட்டி. பிரைஸ் வந்து திரும்பியும் இந்த ரேஞ்சுக்குள்ள வந்து ஃபில் பண்ணிட்டு போகும் அப்படின்றத சொல்றாரு. பட் எப்போன்றது சொல்லல. இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா ஸ்மார்ட் மணி வந்து உள்ள மார்க்கெட்டுக்குள்ள இறங்கிட்டாங்க. இன்னும் ப்ரைசஸ் வந்து கீழே எடுத்துட்டு போக போறாங்க அப்படின்றது இது வந்து ஐசிடியோட டெக்ஸ்ட் புக்கோட டெஃபினேஷன். ஓகே, இப்போ லேட்டஸ்டா இருக்கிற லிக்விடிட்டி வாய்ட் அவர் என்ன சொல்றாருன்னா நான் இந்த இமேஜ் வந்து ஜூம் பண்ணி காட்டுறேன் ஒரு நிமிஷம்.
இந்த இமேஜ்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஏரியால வந்து கன்சால்டேஷன் நடந்திருக்கு. கன்சால்டேஷன் நடந்ததுக்கு அப்புறம் ஸ்ட்ராங் கேண்டில்ஸ் வருது. இந்த கேண்டில் வரும்போது இங்க வந்து கேப்லாம் இருக்கு. ஸோ பிரைஸ் வந்து கண்டினியூஸா செல் சைடு தான் டெலிவரி ஆயிருக்கு. ஸோ விச் மீன்ஸ் இந்த ஏரியால ஆப்சன்ஸ் ஆஃப் ட்ரேடிங், இந்த ஏரியால ட்ரேடே நடக்கல அப்படின்றது சொல்றாரு. இதுதான் வந்து அவர் இப்போதைக்கு லேட்டஸ்டா இருக்க லிக்விடிட்டி வாய்ட டெஃபினிஷன். ஓகேயா? ஸோ இது வந்து ஒரு கான்செப்ட். லிக்விடிட்டி வாய்டு வந்து ஒரு சின்ன கான்செப்ட். நீங்க இதை ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். எப்பயுமே வந்து ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம்ல பார்த்துட்டு லோவர் டைம் ஃப்ரேம்க்கு வாங்க. ஓகே, ஃபைன். என்னாச்சு இது? ஒரே நிமிஷம் இருங்க. ஒரே ஒரு நிமிஷம். கொஞ்சம் கோலார் பண்றோம். வந்து இப்போதைக்கு டிலீட் பண்ணுவோம், அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது வந்து ஃபேர் வேல்யூ கேப். ஃபேர் வேல்யூ கேப்னா இது வரைக்கும் நீங்க பார்த்ததே தான், சேமே தான். செல் சைடில் வந்து ஒரு 1 2 3 கேண்டில், ஃபர்ஸ்ட் கேண்டலோட லோவும் தேர்ட் கேண்டலோட ஹையும் ரெண்டுக்கும் கேப் இருந்தா இதை சிபின்னு சொல்றாங்க. சிபி அப்படின்னா செல் சைடு இம்பேலன்ஸ். செல் சைடில் இம்பேலன்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. பை சைடில் வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லாததால் அது பை சைடு எஃபிஷியன்சி இன்எஃபிஷியன்சி, அதனால அது சிபி. சேம் ஃபார் பிசி. இவ்வளவுதான் இந்த ஃபேர் வேல்யூ கேப். ஓகே, இதை வந்து எப்படி நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த சார்ட் எனக்கு மக்கர் பண்ணுறதுன்னு தெரியல, ஒரே நிமிஷம் இருங்க. இதை வந்து கோலார் பண்றோம். என்ன கோலார் பண்றாரு தெரியல. எஸ், இங்க இருக்கான். ஓகே, ஃபைன். ஸோ ஒரு ஃபேர் வேல்யூ கேப்க்கான ஒரு எக்ஸாம்பிள் வந்து சின்னதாக இங்கே போட்டிருக்கேன். இந்த ரைட் சைடு வந்து நீங்க படிச்சுக்கோங்க என்ன இருக்குன்ட்டு. இதுல வந்து கண்டிப்பா முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கும். ஓகே, ஸோ நான் சார்ட்ல டைரக்டா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். லாஸ்டா வந்து ப்ரீவியஸா இங்க வந்து பாத்தீங்கன்னா செல் சைடு லிக்விடிட்டி வந்து இங்க ஸ்வீப் பண்ணியிருக்கு. ஸ்வீப் பண்ணி இங்க ஒரு ஆர்டர் பிளாக் வந்து கிரியேட் ஆயிருக்கு. இந்த ஆர்டர் பிளாக் கிரியேட் ஆகும்போது இந்த ஓப்பன்ல வந்து ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு. ஆர்டர் பிளாக்கோட 2x வந்து மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆயிருக்கு. மேலே மூவ் ஆகி அகைன் இந்த ஆர்டர் பிளாக் டேப் ஆகி ஹிட் ஆயிருக்கு. ஹிட் ஆனதுக்கு அப்புறம் பிரைஸ் கொஞ்சம் மூவ்மெண்ட் கொடுத்து அகைன் இந்த ஆர்டர் பிளாக்கோட பாடி கீழே வந்து க்ளோஸே இருக்காது, விக் மட்டும் தான் இருக்கும். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இந்த பாடி கீழே வந்து க்ளோஸே இருக்காது, விக் மட்டும் தான் இருக்கும். இங்க ஒரு ஆர்டர் பிளாக் கிரியேட் ஆகி இங்க ஒரு ஃபேர் வேல்யூ கேப் கிரியேட் ஆயிருக்கு. இந்த ஃபேர் வேல்யூ கேப் தான் பிசி ஆர் திஸ் ஃபேர் வேல்யூ கேப் இஸ் ஆல்சோ பிசி. இந்த பிசி வந்து மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு. ஏன் மூவ்மெண்ட் கொடுத்துருக்குன்னா இங்க பை ஸ்டாப்ஸ் வந்து இருக்கு. ஓகே, அகைன் ஏன் இந்த ஒன் மோர் கொஸ்டின், இந்த ஃபேர் வேல்யூ கேப் வந்து ஒன் டைம் டேப் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் வந்து எடுக்கலாமா அப்படின்றது கேள்வி உங்களுக்கு வரும். எடுக்கலாம், ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு, அதை நான் கடைசியில சொல்றேன், ஞாபகப்படுத்துங்க. ஓகே, அகைன் இந்த ஃபேர் வேல்யூ கேப்ல மார்க்கெட் வந்து ஹிட் ஆயிருக்கு. இந்த ஆர்டர் பிளாக்ல இருந்து மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. இங்க வந்து ஈக்குவல் ஈக்குவல் ஹைஸா லிக்விடிட்டி இருக்கு. ஸோ லிக்விடிட்டி இருந்ததுனால மார்க்கெட் வந்து மூவ் பண்ணிருக்கு இந்த ஃபேர் வேல்யூ கேப்ல. ஓகே, இது வந்து ஆல்ரெடி உங்களுக்கு ஃபேர் வேல்யூ கேப்ஸ் தெரியும். ஸோ அதை நான் பெருசா நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணணும் இல்லை. பட் ஒன்னே ஒன்று நீங்க மைண்ட்ல வச்சுக்க வேண்டியது என்னன்னா, நீங்க எடுக்கிற ஃபேர் வேல்யூ கேப் டிஸ்கவுண்ட் கீழே இருக்கணும், டிஸ்கவுண்ட்டுக்கு மேல இருக்கக்கூடாது. ஓகே, சேம் ஃபார் செல் சைடு. செல் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீவியஸ் பை ஸ்டாப் ஸ்வீப் பண்ணியிருக்கு. ஸ்வீப் பண்ணி மார்க்கெட் வந்து இங்கே ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுத்துருக்கு. இந்த ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுக்கும்போதே நீங்கள் ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் போட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டும் இந்த ஃபேர் வேல்யூ கேப்பும் ரெண்டுமே அலைன் ஆயிருக்கு. இது ஒரு இன்னொரு பிடிஆர், பிரேக்கர் பிளாக் ஒரு பிடிஆர். ஸோ மார்க்கெட் வந்து இது மூணுமே அங்கே இருக்கிறதுனால ஃபேர் வேல்யூ கேப், பிரேக்கர் பிளாக் இருந்தாலே அது யூனிகார்ன் மாடல்னு சொல்லுவாங்க. அதை அடுத்த கிளாஸஸ்ல எடுக்கிற மார்க்கெட் ஹிட் ஆகி அங்கேருந்து வந்து மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு. நீங்க வந்து அக்ரஸிவ் ட்ரேடரா இருந்தா டைரக்ட் என்ட்ரி எடுக்கலாம். நீங்க அக்ரஸிவ் ட்ரேடர் இல்லை அப்படின்னா ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டை பார்த்துட்டு ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்லேருந்தே வந்து நீங்க வந்து எடுக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு சிபிக்கான ஒரு எக்ஸாம்பிள். இதுவரை கிளியரா? கிளியர்னு போட்டுருங்க சாட்ல. செக்யூரிட்டி வாய்ட் இதெல்லாம் கொஞ்சம் கிளியர்னு போட்டுருங்க சாட்ல. ஃபேர் வேல்யூ கேப், பிசி, சிபி. ஃபேர் வேல்யூ கேப்பை தான் பிசின்னுவாங்க,
செல் சைடுக்கு வந்து சிபின்னுவாங்க. ஸோ நம்ம பார்த்த பிசிசிபி கிடையாது. ஓகே, இது ஒன்று. நெக்ஸ்ட் வந்து ஐஓஎஃப்இடி அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. ஐஓஎஃப்இடின்னு ஒண்ணுமே இல்லை, இன்ஸ்டிடியூஷனல் ஆர்டர் ஃப்ளோ என்ட்ரி ட்ரில் அப்படின்றது இதுக்கான நேம். ஸோ இதுக்கு சேம் அதே நீங்க ஒரு ஃபேர் வேல்யூ கேப் மார்க் பண்ணீங்க இல்லையா, அதே கண்டிஷன் தான். 1 2 3 கேண்டல்ஸ் லோ ஹை நீங்க மார்க் பண்றீங்க. பட் இதுல ஒரு சின்ன கேட்ச் என்ன அப்படின்னா, 4வது கேண்டலோ இல்லைன்னா 5வதோ இல்லைன்னா 6வது கேண்டலோ என்ன பண்ணணும்னா, இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை ஃபுல்லா வந்து இது பண்ணாம லைட்டா வந்து ஒரு போக் பண்ணும். லைட்டா வந்து ஒரு 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 1 ஆர் 2 பாயிண்ட்ஸ் வந்து டச் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து ராலி பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே, இது ராலி பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸான கான்செப்ட். பட் நான் இப்போ இதுக்கான பேசிக் மட்டும் சொல்றேன். மார்க்கெட் வந்து இது போக் பண்ணதுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து ரேலி ஆயிடும். ஏன்னா நீங்க இங்க இருந்து டீலிங் ரேஞ்ச் போட்டீங்கன்னா 50% வந்து கரெக்டா மேப் ஆகி மார்க்கெட் வந்து செல் சைட்ல வந்து ஃபாலோ ஆகும். இந்த போக் பண்ணது இல்லையா, இந்த போக் பண்ற பாயிண்ட் வந்து நம்மளுக்கு லேட்டரா என்ன ஆகும்னா ஒரு டிரான் லிக்விடிட்டியா ஆக்ட் ஆகும். அண்ட் பிளஸ் ஒரு டர்ட்டில் சூப் நடக்கிறதுக்கு இப்போதைக்கு இந்த இந்த நேம்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு டர்ட்டில் சூப் நடக்கிறதுக்கான ஏரியாவா இந்த ஏரியா இருக்கும். ஓகே, இன்ஸ்டிடியூஷனல் ஆர்டர் ஃப்ளோ என்ட்ரி டீல்னு ஒரு ஃபேர் வேல்யூ கேப்ல லைட்டா ஒரு போக் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட்ஸ் கொடுத்துரும். மூவ்மெண்ட்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த ஏரியா வந்து ஒரு டிரான் லிக்விடிட்டி ஆக்ட் ஆகும். இல்லைன்னா ஒரு டர்ட்டில் சூப் நடக்கிறதுக்கு ஒரு ஏரியாவா நடக்கும். ஒரு சின்ன இதுதான். பட் சார்ட்ல நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியரா தெரியும். நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது ஏன் அங்க வரைக்கும் மறுபடியும் மார்க்கெட் போய் அங்கேருந்து ரிவர்சல் ஆச்சு. நம்ம ஜென்ரலா பிரேக்வே கேப் அப்படின்லாம் மார்க் பண்ணுவோம். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து அதுக்கான அர்த்தம் தெரிஞ்சு. நெக்ஸ்ட் வந்து இன்வர்ஷன் ஃபேர் வேல்யூ கேப். ஓகே, ஸோ இன்வர்ஷன் ஃபேர் வேல்யூ கேப் அப்படின்றது என்ன அப்படின்றதுனா, இங்க வந்து ஒரு பிடிஆர்ஐ இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு பிடிஆர்ஐ. ஓகே, இது வந்து ஒரு பிடிஆர்ஐ. ஏதோ ஒரு பிடிஆர்ஐ வச்சுக்கோங்க. ஒரு ஃபேர் வேல்யூ கேப் வரும்னு வச்சுக்கோங்க. மார்க்கெட் இப்போ கண்டினியூஸா வந்து செல் ஆகிட்டே இருக்கும். மார்க்கெட் செல் ஆகிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா, இந்த ஏரியாவுக்கு வரும்போது மட்டும் வேகமா வந்து ஒரு கேண்டில் ஃபாஸ்டா வந்து ஒரு கேண்டில்ஸ் வந்து செல்லிங் கேண்டில்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இங்க வந்து ஒரு ஃபேர் வேல்யூ கேப் வந்து வாண்டடா வச்சு செல் ஆகும். எதுக்கு செல் ஆகும்னா, மார்க்கெட் அகைன் இதை மிட்டிகேட் பண்ணோம்னா இங்கேயும் செல்லிங் எடுக்கிறவங்க வந்து இருப்பாங்க. பட் இந்த ஐஎஃப்இஜி வந்து இது வந்து ஒரு ஹை ப்ராபபிளான செட்டப் பிளஸ் ஒரு சூப்பரான ஒரு என்ட்ரியோட மாடல் இது. ஓகே, சரி நல்லா கவனிங்க. இந்த ஏரியால வந்து ஒரு சிபி வச்சிருக்கோம் வாண்டடா. ஏன்னா மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் மேல வந்து இங்கேருந்து செல் எடுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து பிடிஆர்ஐக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங் கேண்டலா வரும். வந்ததுக்கு அப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணும்னா, இங்க ப்ரீவியஸா லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிட்டு இப்படி பேலன்ஸ்டா வந்து இப்படி போய் இது மேல போய் பிரேக் பண்ணுவோம். ஓகே, பேலன்ஸ்டா நான் சொல்றது வந்து ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இல்லாம பேலன்ஸ்டா போய் பிரேக் பண்ணுவோம். அப்படி இந்த சிபிய வந்து இது ஃபெயில் பண்ணிடுச்சு, இங்க மேல வந்து பாடி க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா இந்த ஏரியா பேரு ஐஎஃப்இஜி. ஓகே, இந்த ஏரியா பேர் ஐஎஃப்இஜி. நெக்ஸ்ட் டைம் மார்க்கெட் இதை மிட்டிகேட் பண்ண உடனே டைரக்டா நீங்க என்ட்ரி எடுத்து நீங்க போகலாம். இந்த பேர் இது பேர் தான் வந்து இன்வர்ஷன் ஃபேர் வேல்யூ கேப். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இங்க கொடுத்துருக்கேன். இங்க ஒரு செல் சைட்ல வந்து ஒரு சிபி இருக்கு. அந்த சிபியை வந்து மார்க்கெட் வந்து பூரா வந்து ஒரு கிரீன் கலர் கேண்டில்ஸா ஒரு பேலன்ஸ்டா, அதாவது இந்த வீக்கும் ஓவர்லாப் ஆகுது. இந்த ஏரியால இந்த வீக்கும் ஓவர்லாப் ஆகுது. இங்க வந்து ஃபேர் வேல்யூ கேப்பே கிடையாது. இங்க ஃபேர் வேல்யூ கேப் இல்லாதனால மார்க்கெட் நெக்ஸ்ட் இந்த இந்த ஏரியால ஹிட் பண்ண உடனே மார்க்கெட்ஸ் வந்து மூவ் ஆகும். இன்வர்ஷன் ஃபேர் வேல்யூ கேப் வந்து ஒரு சைட் ப்ராப்ளம். ஸோ இன்வர்ஷன் ஃபேர் வேல்யூ கேப் நீங்க நிறைய இடத்துல பார்க்க முடியும். இது வந்து நம்மளுக்கு அர்லியா வந்து ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆக போகுதுன்றது ஒரு இண்டிகேஷன் வந்து கொடுக்கும். ஓகே, ஏன்னா இந்த செல் சிபி ஃபார்ம் பண்ணும்போது எல்லாரும் இங்கேருந்து செல்லிங் தான் பார்ப்பாங்க. பட் மார்க்கெட் பேலன்ஸ்டா போய் இதுக்கு மேல க்ளோஸ் வச்சிருக்கோம், மார்க்கெட் இங்கேருந்து மூவ் பண்ண ஆரம்பிக்கும். இதுதான் வந்து இன்வெர்ஷன் ஃபேர் வேல்யூ கேப். இது வரைக்கும் புரிஞ்சிருக்கா இது? வாட் இஸ் டிரான் லிக்விடிட்டி? சொல்றேன். எக்ஸ்டர்னல் தான் லிக்விடிட்டி, எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் தான், ஏஆர்எல் தான் நான் சொல்றது. லிக்விடிட்டி எடுக்கும்போது நான் அதை கிளியர் பண்றேன். டிஓஎல்ன்றது ஒரு லிக்விடிட்டி கிராபோ இல்லை ஒரு 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 எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி மாதிரி இப்போதைக்கு கன்சிடர் பண்ணுவோம்.
நான் லிக்விடிட்டி எடுக்கணும் கிளியர் பண்ணுறேன். ஸோ இது வந்து இன்வர்ஷன் ஃபேர் வேல்யூ கேப்போட கான்செப்ட். ஓகே, எல்லாத்துக்குமே வந்து ஒரு பிடி ஏரியா வந்து மேண்டேட்டரியாக இருக்கணும். இல்லை அப்படின்னா இந்த சைடில் ஒரு லிக்விடிட்டியாவது ஸ்வீப் பண்ணியிருக்கோம். இந்த இது நீங்கள் இந்த சேஞ்சஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஓகே, ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் மார்க் பண்ணிட்டு லோவர் டைம் ஃப்ரேம் வந்து மூவ் பண்ணுங்க. திஸ் இஸ் இன்வர்ஷன் ஃபேர் வேல்யூ கேப். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கான்சிக்வெண்ட் என்ரோச்மெண்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து ஐசிடி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த கான்சிக்வெண்ட் என்ரோச்மெண்ட்டை வந்து நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு, ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு அஸ்யூம் பண்ணுங்க. ஓகே, இது வந்து ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம்க்கான ஒரு ஃபேர் வேல்யூ கேப். ஓகே, ஹையர் டைம் ஃப்ரேம்க்கான ஒரு ஃபேர் வேல்யூ கேப் கான்சிக்வெண்ட் என்ரோச்மெண்ட். ஓகே, ஸோ இப்படி இருக்கு. இப்போ நீங்க 4 hour சார்ட் பார்க்கும்போது இந்த ஏரியா வந்து ஃபேர் வேல்யூ கேப் அப்படின்றது மார்க் பண்ணீங்க கரெக்டா. இதை தான் வந்து பிசி பை சைடில் இருக்கிறதுனால பிசி ஃபேர் வேல்யூ கேப் அப்படின்றது நம்ம மார்க் பண்ணோம். இந்த கான்சிக்வெண்ட் என்க்ரோச்மெண்ட் என்ன அப்படின்னா, இந்த ஃபேர் வேல்யூ கேப் லைன்ல நம்ம ஃபிபனாச்சியோ கன் பாக்ஸோ நீங்க ஆங்கர் பண்ணீங்க அப்படின்னா 50% ஒரு லைன் வரும். அந்த லைன் தான் வந்து சிஇ கான்சிக்வெண்ட் என்க்ரோச்மெண்ட் அப்படின்றது சொல்றேன் ஐசிடி. அதாவது நான் சிம்பிளா வந்து நான் என்ன பண்ணுவேன்னா டைரக்டா இப்படி மிட் லைனை எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எனக்கு வந்து இது சிஇ அப்படின்னு தெரிஞ்சிடும். இல்லை அப்படின்னா நீங்க கன் பாக்ஸை வந்து வச்சு நீங்க 50% நீங்க வந்து மார்க் பண்ணி இதை சிஇ அப்படின்றத நீங்க மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா, மார்க்கெட்ஸ் வந்து இந்த சிஇக்கு வரும்போது கன்சால்டேட் ஆகி வந்து இந்த சிஇலேருந்து ரிஜெக்ஷன் வந்து கொடுக்கணும். ஓகேயா, இந்த சி கீழே வந்து பாடி க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா, இந்த சி கீழே வந்து பாடி க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா நீங்க வந்து உங்க ஸ்டாப் லாஸ் எடுக்க போகுது நீங்க ஆன்டிசிபேட் பண்ணிடுங்க. யூஸ்வலா இந்த சி கிட்ட வந்து ஒரு நல்ல வந்து ஒரு ரிஜெக்ஷன் வந்து கிடைக்கும். இந்த ரிஜெக்ஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து இந்த ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கிடைச்சா நீங்க பை சைடுக்கு வந்து நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். இல்லை நான் அக்ரெசிவ் ட்ரேடர் அப்படின்னா இந்த சிஇலேருந்து நீங்க டைரக்டா வந்து ட்ரை பண்ணலாம். சின்றது 50% ஆஃப் தி ஃபேர் வேல்யூ கேப் தான் கான்சிக்வெண்ட் என்க்ரோச்மெண்ட். இதுல வந்து பாடி டு பாடி கிடையாது, விக் டு விக் தான். விக் டு விக் தான் ஆர்டர் பிளாக் தான் பாடி டு பாடி. ஸோ நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகி ஃபோனில் மாற்றி சொல்லிட்டேன் நினைக்கிறேன். ஸோ இந்த இதுதான் ஓகே கான்சிக்வெண்ட் என்க்ரோச்மெண்ட். இதை வந்து இப்போ நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த ஏரியாவில் இது வந்து 4 ஹவர்னு அசியூம் பண்ணிக்கோங்க, இல்லை 5 இல்லை டெய்லி சார்ட் மாதிரி அசியூம் பண்ணிக்கோங்க. நீங்கள் லோ டைம் ஃப்ரேம் போகும்போது இந்த கான்சிக்வெண்ட் என்க்ரோச்மெண்ட்டுக்கு விக்கு போகலாம், விக்கி வந்து மேலே போகலாம், பாடி வந்து போகக்கூடாது. ஒருவேளை இங்கே விக்கி வந்து கொடுத்து ஒரு நல்ல ரிஜெக்ஷன் வந்து இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கிடைக்குதுன்னா இந்த ஏரியாலேருந்து நீங்கள் இன்க்ரீஸை வந்து பிளான் பண்ணி எடுக்கலாம். ஓகே, அட் த சேம் டைம் நீங்கள் பார்க்குற எந்த டைம் ஃப்ரேம் சார்ட் நீங்கள் எந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 15 minutes 5 minutes பார்க்குறீங்கன்னா இந்த கான்சிக்வெண்ட் என்க்ரோச்மெண்ட்டில் விக் மட்டும் தான் இருக்கணும், பாடி கீழே தான் க்ளோஸ் ஆகிருக்கணும். நீங்கள் எந்த டைம் ஃப்ரேம் பார்க்கணும், ஏதாவது ஒரு டைம் ஃப்ரேம்ல நீங்கள் மாற்றி பார்த்து இதுக்கு மேலே இருந்தால் எக்ஸிட் பண்ணிடுங்க. ஒன். செகண்ட், இந்த கான்சிக்வெண்ட் என்க்ரோச்மெண்ட்டுக்கு மேலே இந்த ஃபேர் வேல்யூ கேப்பு மதிக்காம ஒரு கேண்டில் க்ளோஸ் பண்ணிடுச்சுன்னா இங்கே வந்து கன்ஃபார்மாக உங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து தூக்கு போகுதுன்னு அர்த்தம். ஸோ அதுக்கும் நீங்கள் ரெடியாகி உங்களோட பொசிஷன்ஸை இங்கே கட் பண்ணிடுங்க. ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பை ரெஸ்பெக்ட் பண்ணாமல் மேலே வந்து க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா மார்க்கெட்ஸ் வந்து அகைன் டிப் ஆகி மேலே தான் மூவ் ஆகும். ஓகே, அதுக்காக இந்த கான்செப்ட்ஸ்லாம் அவர் வந்து கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ பார்த்துக்கோங்க, சிக்கு வந்து ஒரு ரிஜெக்ஷன் இருக்கணும். என்ட்ரி எப்போ எடுக்கணும், அக்ரெசிவ் ட்ரேடாக இருந்தால் டேரெக்டாக சிலேருந்து எடுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் வச்சு தென் இந்த ஏரியாலேருந்து நீங்கள் எடுத்து டிபெண்ட்ஸ் இந்த லோவர் டைம் ஃப்ரேம் நீங்கள் எப்படி எடுக்கிறீங்க. ஓகே 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 ஓகே. அடுத்தது பிபிஆர். பிபிஆர்னா என்ன அப்படின்றது நம்ம பார்க்கலாம். பிபிஆர்னா ஒன்றுமே இல்லை, நம்ம வந்து ஓகே இது யூடியூப்ல இருக்கிறதுனால நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ கண்டினியூஸாக வந்து ஒரு செல்லிங் கேண்டல் வருது. ஓகே, அதே மாதிரியே வந்து கண்டினியூஸாக வந்து ஒரு பையிங் கேண்டல் வந்து போகுது. ஓகே, ஸோ இந்த ஏரியாவில் இருக்க ஃபேர் வேல்யூ கேப்பும் இங்கே இருக்க ஃபேர் வேல்யூ கேப்பும்
ரெண்டுமே அலைன் ஆயிடுச்சு அப்படின்னா இதுதான் வந்து பிபிஆர் அப்படின்னு சொல்றாங்க. பிபிஆர்னா பேலன்ஸ்ட் ப்ரைஸ் ரேஞ்ச். இந்த ஏரியாவில் பேலன்ஸ் ப்ரைஸ் வந்து பேலன்ஸ் ஆகல. ஸோ இது வந்து ப்ரைஸ் வந்து நெக்ஸ்ட் டைம் வரும்போது இங்கே பேலன்ஸ் பண்ணி ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுத்து இங்கே வந்து ஓகே. இது எல்லாமே நான் சொல்றது எல்லாமே ஹையர் டைம் ஃப்ரேம். அகைன் இந்த பிபிஆர் 50% மார்க் பண்ணுங்க. நான் சொல்றேன் எஃப்இஜி வந்து பார்ஷலா வந்து எஃப்இஜிஸ் வந்து அதாவது எப்படின்னா எஃப்இஜி வந்து ஃபுல்லாக கவர் பண்ணுமா, இல்லை வந்து எஃப்இஜிஸ் வந்து பார்ஷலாக கவர் பண்ணும், எப்போ எஃப்இஜிஸ் வந்து ஃபுல் ஃபில் ஆகும் அப்படின்ற ஒரு கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு. அதை நான் வந்து டீச் பண்ணுறேன். லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் நான் டீச் பண்ணுறேன். இல்லை இப்போ டைம் இல்லை கூட இப்போ நான் கூட காமிக்கிறேன். ஓகே, இதுதான் பேலன்ஸ் ப்ரைஸ் ரேஞ்ச். இதே இதில் இப்போ இருக்கிற இன்னொரு கான்செப்ட் ஐசிடி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறது வந்து இம்ப்ளைட் எஃப்இஜி. இம்ப்ளைட் எஃப்இஜி அப்படின்றத சொல்லுவாங்க. ஓகே, இம்ப்ளைட் எஃப்இஜினா ஒண்ணுமே இல்லை, சேம் கலர் மாற்றிக்கிறேன் இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்கிறது. செல்லிங் கேண்டல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அகைன் ஒரு செல்லிங் கேண்டல் இருக்கு. அகைன் வந்து ஒரு செல்லிங் கேண்டல் வந்து இருக்கு. ஓகேயா, இந்த மாதிரி வந்து பேலன்ஸ் தான் போகும். ஐஎஃப்இஜியில் வந்து ப்ரீவியஸாக இருக்கிற ஃபேர் வேல்யூ கேப்பை வந்து ஃபெயில் பண்ணி பேலன்ஸ்டாக போச்சுன்னா நம்ம வந்து ஐஎஃப்இஜி எடுப்போம். இங்கே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வரும்போதே ஸ்ட்ரக்சர்டாக பேலன்ஸ் ஆகி வந்திருக்கு, மார்க்கெட் பேலன்ஸ் ஆகி வந்து ரிவர்சல் கொடுக்குது அப்படின்னா இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த விக்குக்கு வந்து 50% நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். விக்கு மட்டும் தான் கன்சிடர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கேண்டலோட விக்கை வந்து 50% நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். அதே மாதிரியே தேர்ட் கேண்டலோட விக்கை வந்து 50% வந்து நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கிட்டு வெயிட் பண்ணணும். இந்த ஏரியாவில் கன்ஃபார்மாக ரிஜெக்ஷன் வரும். இது வந்து ஒரு என்ட்ரி மாடல், இப்போதைக்கு இருக்கிற ஒரு லேட்டஸ்டான ஒரு என்ட்ரி மாடல். இந்த ஏரியா இது வந்து ஒரு பீடி ஏரியா ஆட் பண்ணும். ஓகே, அதுக்கான எக்ஸாம்பிள் தான் வந்து எங்கேயும் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் கேண்டலோட 50% நீங்கள் மார்க் பண்ணி ஸ்ட்ரைட் ஆகிட்டு தேர்ட் கேண்டலோட 50% மார்க் பண்ணி ஸ்ட்ரைட் ஆகிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் கேண்டல் இதுக்குள்ள வந்து ரிஜெக்ட் ஆகி நீங்கள் இதுக்கு இந்த லோ டைம் ஃப்ரேம்ல அகைன் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் பார்த்து எடுத்துட்டு எடுக்கலாம். டைரக்டாக எடுத்துட்டு இருந்தால் நீங்கள் டைரக்டாகவும் என்ட்ரி வந்து போடலாம். ஓகே, ஸோ இது வந்து இம்ப்ளைடு எஃப்இஜி. நான் எல்லாமே வந்து ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன். பட் இது நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேம்லேருந்து லோ டைம் ஃப்ரேம் ஒர்க் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து புரியும் என்ன இருக்குது அப்படின்ட்டு. ஸோ சின்ன எக்ஸாம்பிள் பிபிஆர் கொடுத்துருக்கேன். மார்க்கெட் வந்து ப்ரீவியஸாக செல் சைடில் வந்து லிக்விடிட்டி வந்து எடுத்துச்சு. இங்கே வந்து இந்த ஏரியாவில் வந்து ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு, ரைட் சைட்லேயும் ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு. கரெக்டாக மார்க்கெட் வந்து இதை மிட்டிகேட் பண்ணி மூவ் பண்ணியிருக்கோம். இது வந்து பிபிஆருக்கான எக்ஸாம்பிள். ஐஎஃப்இஜி எஃப்இஜிலாம் வந்து நான் சார்ட்ல வந்து பார்க்குறேன். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நான் சொன்னேன் இல்லையா, இப்போ எஃப்இஜிஸ் எப்போ வந்து பார்ஷியலாக வந்து இதாகும். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட். இதை வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ என்னன்னா இந்த ப்ளூ கலர் இருக்கு, இது வந்து ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமோட ஒரு ஃபேர் வேல்யூ கேப்னு வச்சுக்கோங்க. ஓகே, அண்ட் இதோட 50% வந்து சிஇ வந்து நம்ம மேப் பண்ணியிருக்கோம். இதில் இப்போதைக்கு டீலிங் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இந்த லோ இந்த ப்ரீவியஸாக இதை ஸ்வீப் பண்ணிக்கிறனால இதை நான் லோ கன்சிடர் பண்ணிக்கிறேன், இதை வந்து ஹையர் கன்சிடர் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு இதில் 50%ல வர ஃபேர் வேல்யூ கேப் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். இந்த 50%ல ஒரு நல்ல ரிஜெக்ஷன் வந்து கிடைக்கும். நல்ல ரிஜெக்ஷன் கிடைச்சதுன்னா மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆகிடும். இது கீழே இருக்க ஃபேர் வேல்யூ கேப்ஸுக்கு மார்க்கெட் வரவே வராது. ஓகேயா, இது வந்து பார்ஷலாக வந்து ஃபில் பண்ணிட்டு மூவ் ஆகிடும். இது கீழே இருக்க ஃபேர் வேல்யூ கேப்ஸை நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டாம். அப்படியே வந்தாலும் பிரச்சனை இல்லை, ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டை பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம். பட் மேக்ஸிமம் டைம் வந்து இந்த ஏரியா வந்து அன்ஃபில்டாக தான் போகும். இந்த ஏரியா அன்ஃபில்டாக தான் இருக்கும். சிஏ ஒரு நல்ல ரிலேஷன் கிடைச்சிட்டு மார்க்கெட் வந்து மூவ் ஆகும். ஓகேயா, இதே இது இதே இது இந்த ஏரியாலேயே இப்போ வந்து ஒரு பிபிஆர் இருக்கு. இங்க போகும்போது ஒரு ஃபேர் வேல்யூ கேப் சேர்த்து இருக்கு. இந்த பிபிஆர் ஒரு இடத்துல நமக்கு கரெக்டாக இருக்குது. இந்த பிபிஆரும் இந்த ஃபேர் வேல்யூ கேப்பும் இங்க இருக்கு. ஸோ பிபிஆர்ன்றது நீங்க ரைட் சைட்ல இருக்கும், பட்
இங்க வந்து ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பும் சேர்த்து வந்து மார்க் பண்ணீங்க. இது வந்து எஃப்இஜின்னு மார்க் பண்ணீங்க. ரிமைனிங் பிளேசஸ் இது வந்து பிபிஆர் அப்படின்றத நீங்க மார்க் பண்ணீங்க. இப்போ பிபிஆரும் எஃப்இஜியும் சேர்ந்து ஒரு இடத்துல வருது அப்படின்னா மேக்சிமம் வந்து இந்த ஏரியால ஹிட் ஆகி மார்க்கெட் வந்து மூவ் ஆயிடும். ஓகே, இல்லை அப்படின்னா இந்த பிபிஆரோட ஏரியாவுக்கு வந்து மார்க்கெட் ஹிட் ஆகி மூவ் ஆயிடும். ரிமைனிங் இருக்க எஃப்இஜி வந்து இந்த எஃப்இஜி இன்னும் அன்ஃபில்டாக தான் இருக்கும். அதாவது இங்க இருக்க எஃப்இஜி இவ்வளவு பெருசா மார்க் பண்ண எஃப்இஜி அன்ஃபில்டா இருக்கும். ஓகே, இப்போ நான் ஒரு ஸ்டார்டிங்ல சொன்னல எஃப்இஜி திருப்பி டேப் பண்ண எடுக்கலாமான்ட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் இங்க வந்து ஒரு பை சைடுக்கான லிக்விடிட்டி இங்க இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் இந்த பிபிஆர்ல இருந்த எஃப்இஜியை டேப் பண்ணிட்டு மார்க்கெட் இங்க வரைக்கும் போய் அகைன் ரிட்டர்ன் வந்துடுச்சு அப்படின்னா இந்த எஃப்இஜியை ஃபில் பண்ணிட்டு இந்த பை சைடு வந்து எடுக்க போகும். இந்த மாதிரி ஏரியாஸ் இந்த மாதிரி சமயத்துல நீங்க இந்த எஃப்இஜியை வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாம அகைன் ஹிட் ஆனாலும் நீங்க கன்சிடர் பண்ணலாம். நீங்க பண்ண வேண்டியது ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டை பார்த்து எடுக்கிறது. ஸோ எஃப்இஜியும் பிபிஆர் இருந்தா பிபிஆர் வரைக்கும் தான் மார்க்கெட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அகைன் ப்ரைஸ் வந்து மேலே ஹிட் ஆகி இங்கே லிக்விடிட்டி ரிலேட்டிவ்லி ஈக்குவல் ஹை மாதிரி லிக்விடிட்டிஸ்லாம் வச்சுது அப்படின்னா நீங்க அகைன் இந்த எஃப்இஜிலேருந்து மார்க்கெட்டை வந்து நீங்க ப்ரைஸ் ட்ரை பண்ணலாம். ஸோ 2 கண்டிஷன் சொல்லிட்டேன். 3வது கண்டிஷன் நான் கடைசியில் வந்து சார்ட்ல வரும்போது நான் சொல்றேன். ஓகேயா? இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் ஏதாவது இருக்கா? அப்படி வேர் டு சி இம்பேர்ட் எஃப்இஜி சார்ட்ல தான் எல்லாமே சார்ட்ல தான். எல்லாமே இப்போ நீங்க என்ன இதாக இருந்தாலும் ஒரு ஹைஸ் அண்ட் லோஸ்ல தான் நீங்க செக் பண்ண போறீங்க. இல்லை ஒரு பிடிஆர்ஐல இருந்து செக் பண்ண போறீங்க. பிடிஆர்ஐனா என்னன்றது ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். பிடிஆர்ஐனா ஒரு எஃப்இஜி, ஐஎஃப்இஜி, ஓபி, பிரேக்கர் பிளாக்கு, பிரேக்கர் பிளாக் எடுக்கல, பிரேக்கர் பிளாக்கு, ஓல்டு ஹைஸ் அண்ட் லோஸ் இது எல்லாமே வந்து ஒரு பிடிஆர்ஐ. ஓகேயா? இந்த மாதிரி ஏரியாஸ்ல நீங்க வந்து செக் பண்ணலாம். ஓகே, ஸோ வேற ஏதாவது மார்க் பண்ணியிருக்கேனான்னு நான் வந்து பார்க்குறேன். ஏதாவது எக்ஸாம்பிள் ஐஎஃப்இஜி இதுக்கு ஏதாவது மார்க் பண்ணியிருக்கேனான்னு பார்க்குறேன். ஏதாவது சார்ட்ல இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து அன்மியூட் பண்ணுறேன். சாரி, இப்போ யாருக்காவது கொஷின் இருந்தால் வந்து கேளுங்க. கிளியர்னா இது வரைக்கும் இவ்வளோதான் பிடிஆர், இதுதான் கான்செப்ட், இது கிளியர்னு வந்து ஒரு தடவை சேட்ல வந்து போட்டுருங்க. சொன்னது புரிஞ்சிச்சா அப்படின்னு. ஐஎஃப்இஜி, இம்ப்ளைடு எஃப்இஜி, பிபிஆர், லிக்விடிட்டி வாய்ட், கான்சிக்யூட்டிவ் என்க்ரோச்மெண்ட். புரிஞ்சிச்சுன்னா கிளியர் அப்படின்றது போட்டுருங்க. பவர்ஃபுல் பிடிஆர்எஸ் வேர் ப்ரோ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. நான் சொல்றேன். இப்ப எடுத்த வரைக்கும் கிளியரா? கண்டிப்பா பார்க்கணும் இன்னொரு தடவை பார்த்தா தான் புரியும். ஸ்டார்ட் பார்க்கலாம் ப்ரோ, கண்டிப்பா பார்க்கலாம். டோன்ட் வரி. மற்றவங்களும் கிளியர் இல்லையா? ஒருத்தர் 2 பேர் தான் போட்டிருக்கீங்க கிளியர்ன்ட்டு. மற்றவங்களும் புரியலையா? இல்ல ஒரு மாதிரி என்ன ப்ரோ இவ்வளோ கான்செப்ட் இருக்கு இந்த மாதிரி இதாயிடுச்சா? நீங்க இவ்வளவுமே வந்து பண்ண வேண்டாம். ஏதாவது 1 2 எடுத்து நீங்க அதுல மாஸ்டர் பண்ண போதும். வாட்ச் கண்டிப்பா ப்ரோ, கண்டிப்பா. ஸோ பவர்ஃபுல் பிடிஆரை கேட்டீங்களா? ஸோ சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா ஒரு பிபிஆரும் இருக்கும், இங்க வந்து ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பும் இருக்கும், இந்த இடத்துல வந்து ஒரு ஓபியும் இருக்கும். இந்த மாதிரி மல்டிபிள் எலிமெண்ட்ஸ் ஆஃப் பிடிஆர்ஐஸ் உங்களுக்கு ஒரு இடத்துல மாட்டிக்கிச்சுன்னா அந்த ஏரியாவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கும். இந்த ஏரியா பவர்ஃபுல்லா இருக்கும். இந்த கலர் எடுத்தது ஒரே நிமிஷம். அது என்ன சொல்ல வரேன்னா இங்க ஒரு பிபிஆர் இருந்து இங்க வந்து ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு, இங்க வந்து ஒரு ஓபியோ இல்ல வேற ஏதாவது இருக்கும், இல்லைன்னா இங்க ஒரு எஸ்எஃப்டியோ அது மாதிரி தான் நடக்கும். ஒரு அடுத்த கான்செப்ட் எடுக்கிறேன். ஸோ இவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இருக்கும், ப்ரைஸ் வந்து டிஸ்கவுண்ட்ல இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற ஏரியா பிடிஆர்எஸ் மல்டிபிளா நீங்க கம்பைன் பண்ணும்போது அந்த ஏரியா வந்து பவர்ஃபுல்லா போகும். ஓகேயா? ஸோ 4 hour சார்ட்
எந்த பேர் எடுக்கலாம்? கோல்டா? கோல்டு எடுப்போம். என்ன பண்றான்னு பார்ப்போம். கோல்டு நான் இங்கே வாய்டில் மார்க் பண்ணி இதுதான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஆன்சர் பண்ணிக்கிறேன். ஓகே, கிளியர் பண்ணிடுறேன். ஸோ வந்து இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நல்லா யூஸ் பண்ணுங்க. இது வந்து ஒரு ஐஎஃபிஜி. ஓகேயா? ரைட்டு தானே? 4 ஹவரில் இது வந்து ஒரு ஐஎஃபிஜி. மார்க்கெட்டு பேலன்ஸ்டாக போயிருக்கான். பட் சாரி, ஐஎஃபிஜியில் இங்கே வந்து ஒரு சின்னதாக ஒரு ஃபேர் வேல்யூ கேப் வச்சிருக்கான். இது வந்து சின்னதாக ஃபேர் வேல்யூ கேப் வச்சிருக்கான். பட் மார்க்கெட் இங்கே வரவே இல்லை. இங்கே வந்து ஸ்ட்ரக்சர் பிரேக் பண்ணி இங்கே வந்து ஒரு பீரியட் இருக்கு. அது நான் அடுத்த கிளாஸ்ல எடுக்கிறேன். இது வந்து பிரேக்கர் பிளாக். பேசிக்காக பிரேக்கர் பிளாக் வந்து மார்க்கெட் வந்து ஷிஃப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஓகே, இப்போதைக்கு பிரேக்கர் பிளாக் பார்க்க வேண்டாம். அண்ட் அப்படியே இல்லைனாலும் இந்த பிரேக்கர் பிளாக்கும் இந்த ஓபியும் இங்கே கம்பைன் ஆகிருக்கு. ஓகே, ஏன் ஓபின்னா ப்ரீவியஸாக வந்து இங்கே செல் சைடு லிக்விட் வந்து எடுத்துட்டு தான் மார்க்கெட் ஓபி கிரியேட் பண்ணி மூவ் ஆயிருக்கு. டைம் ஃப்ரேமில் சியான் ஏதோ ஒரு பேர் சொல்லுங்க. என்ன பேர் எடுக்கலாம்? யூரோ யூஎஸ்டி எடுக்கலாமா? ஓகே, இப்போ வந்து ஐஎஃபிஜி வந்து எங்கே இருக்குன்னு காட்டுறதுக்காக பார்க்குறேன். பேலன்ஸ்டாக இருக்கு. சி லெவல்ல இருந்தால் வந்து மார்க்கெட் ஹிட் ஆகி இதோட 50% ஹையர் டைம் ஃப்ரேமில் இதோட 50% தான் ரெஸ்பெக்ட் பண்ணி மூவ் பண்ணியிருக்கான். எஸ் சரி, இந்த ஏரியா இருக்கு இல்லையா? இங்கே வந்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் ஒரு செல் சைட் லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணியிருக்கான். ஸ்வீப் பண்ணும்போது நான் ஏற்கனவே சொன்னல அக்ரஸிவாக வந்து வருவான். ஏன் வருவான்னா இந்த ஃபேர் வேல்யூ கேப் எல்லாம் மார்க் பண்ணிட்டு செல்லிங்காக பார்ப்பாங்க. ஸோ மார்க்கெட்டு கிளியராக பேலன்ஸ்டாக மேலே ஏறி இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை, அதாவது சிபி சைடில் இருக்க ஃபேர் வேல்யூ கேப்பை இந்த கேண்டில் வந்து ஃபெயில் பண்ணிடுச்சு. கரெக்டா? இந்த கேண்டில் ஃபெயில் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஒன்று லோவர் டைம் ஃப்ரேம் பார்த்து இந்த ஏரியால நீங்க எடுத்திருந்தாலும் இது வந்து நீங்க ஈஸியா டிபி வந்துருப்பீங்க. இந்த ஒரு கேண்டில் போதும் நீங்க ஒன்று சுற்றி எடுக்கிறதுக்கு இந்த ஏரியால. இல்லை அப்படின்னா இதோட 50% நீங்க வெயிட் பண்ணி ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் இங்க இருக்கிற ஏதாவது ஒரு பிடிஆர் ஒரு பிரேக்கர் பிளாக்லயோ எங்கேயோ நீங்க வந்து லோவர் டைம் ஃப்ரேம் வந்து என்ட்ரி வந்து பிளான் பண்ணி. சரிதா? ஐஎஃப்ஜியோட ப்ராபபிலிட்டி எப்படி இருக்குன்ட்டு. ஐஎஃப்ஜி வந்து ஒரு நல்ல ஒரு ஹை ப்ராபபிலிட்டி இங்க வந்து பை சைட் லிக்விடிட்டியை பூரா பண்ணியிருக்காங்க. ஓகேயா? ஐஎஃப்ஜிக்கான எக்ஸாம்பிள் காமிச்சிட்டேன். வேற வேற என்ன எடுத்தேன்? பிபிஆர் எடுத்தேன். பிபிஆர் நீங்க ஜென்ரலாக நிறைய இடத்துல நீங்களே தெரியும், உங்களுக்கே தெரியும், பிசிசிபி நீங்க பண்ணிருப்பீங்க. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் காட்ட வேண்டாம்னு நினைக்கிறேன். காட்டணும்னா இங்கேயே ஒன்று இருக்கு. அகைன் இது வந்து ஒரு ப்ரீவியஸ் செல் சைட் லிக்விடிட்டி ஸ்வீப்பு. இந்த ஏரியாவில் வந்து ஒரு பிபிஆர். பட் இதை வந்து மிட்டிகேட் பண்ணலை. மார்க்கெட் இதை மிட்டிகேட் பண்ணாமலே மூவ் ஆகிடும். பிபிஆர் இருக்கு, ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு, ப்ளஸ் இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை தான் ஸ்போக் பண்ணிட்டு போயிருக்கான். பார்த்தீங்களா? அந்த ஐஓஎஃப்டி சொன்னல, அந்த ஐஓஎஃப்டி நான் ஒரு சொன்னேன் இல்லையா? இந்த ஒரு ஃபேர் வேல்யூ கேப், இந்த இந்த கேண்டில் வந்து ஃபர்ஸ்ட் கேண்டில், செகண்ட் கேண்டில், இந்த கேண்டில் வந்து ஒரு தேர்ட் கேண்டில், ஃபோர்த் கேண்டில் லைட்டா வந்து இவனை போக் கொண்டு போயிருக்கான் இந்த ஃபேர் வேல்யூ கேப். ஓகே, இந்த ஏரியா வந்து நெக்ஸ்ட் ட்ரான் லிக்விடிட்டியா ஆக்ட் ஆகும். இங்க வந்து ஐதர் ஒரு டோட்டல் சூப் நடந்து மார்க்கெட் இப்படி மூவ் ஆகும். அது அடுத்ததுல நம்ம வில் கண்டினியூ டு சி. ஓகே, ஐஓஎஃப்டிக்கு டக்குன்னு கண்ணில் மாட்டிச்சு காமிச்சிட்டேன். வேற ஏதாவது இருக்குதான்றது சார்ட்டு பார்க்க பார்க்க ஏதாவது தெரியும். ஓகே, எனி அதர் கொஷின்ஸ், எனி டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கேளுங்க. இல்லைன்னா இந்த செஷன் வந்து ரேப் பண்ணிக்கலாம். சார்ட்ஸ்ல இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க, கன்ஃபார்மா உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். ஹையர் டைம் ஃப்ரேம்ல ப்ராக்டிஸ் பண்ணி லோ டைம் ஃப்ரேம்ல அந்த ரியாக்ஷன் இருக்கிறது வெயிட் பண்ணுங்க.
ஐஎஃப்இஜி இங்கே இருக்கு, இப்போதான் மார்க் பண்ணி காமிச்சேன். அது எல்லாமே பேலன்ஸ்டு. ஓபி, ஓபிலேருந்து அகைன் ஹிட் ஆகி மார்க் எக்ஸாக்டாக மூவ், எக்ஸாக்ட் ஓபி வந்து ஹிட் ஆகி மூவ். இதில் ஃபேர்வெல் கேப் வருது 4 ஹவரில். வேற வேற இந்த ஏரியாவில் வந்து இங்கே வேலையை செய்யலை. இந்த பிபிஆர் வந்து இங்கே வேலையை செய்யலை. இந்த ஏரியாவில் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு, ஆனால் வேலை செய்யலை. டக்குன்னு வந்து கீழே வந்துச்சு. ஏன்னா பயாஸ் வந்து மேபி செல் சைடில் இருந்து பயாஸ் வந்துருக்கலாம். பார்ப்போம், பயாஸ் நரேட்டிவ்ல பார்ப்போம் அடுத்தடுத்து. இம்ப்ளைட் எஃப்இஜி எக்ஸாம்பிள் ப்ளீஸ். நானும் அதை தான் தேடிட்டு இருக்கேன். அவ்வளோ ஈஸியாக மாட்டாது. பட் வந்து ஒரு ஸ்ட்ராங் மூவ்மெண்ட் இருக்கிற இடத்துல வந்து கண்டிப்பா இருக்கும். ஒரே நிமிஷம் இருங்க, நான் ஏதோ ஒரு சார்ட்ல வந்து மார்க் பண்ணி வச்சிருந்தேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது. அது நம்ம ஒண்ணும் இல்லைங்க. எப்படின்னா ஒரு என்ட்ரி போடணும்னு பாப்பீங்க, ஒரு ஏரியால உங்களுக்கு என்ட்ரியே கிடைக்காது, எல்லாம் பேலன்ஸாவே போயிட்டு இருக்கும். அந்த டைம்ல மட்டும் தான் அது வந்து நீங்க இம்ப்ளைட் எஃப்இஜி பார்க்குற மாதிரி இருக்கும். நான் எந்த சார்ட்ல மார்க் பண்ணேன்றது எனக்கு ஞாபகம் இல்லை. மேபி ஐ வில் சர்ச் இஃப் ஐ ஹவ் டன் ஆன் யூஎஸ்டி கேட். யூஎஸ்டி கேட்ல வந்து பண்ணியிருந்தேன்னா இல்லை, இதுல வந்து ஓபி மார்க் பண்ணி ஓடிஜி வந்து மார்க் பண்ணியிருக்கேன். நாட் திஸ். இம்ப்ளைட் எஃப்இஜி வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் அனுப்புறேன். என் கண்ணில் மாட்டிச்சுன்னா, கன்ஃபார்மா எங்கேயா இருக்கும், என் கண்ணில் மாட்டிச்சுன்னா அனுப்புறேன். இதோட 50% இங்க இருக்கு, இதோட 50% இங்க இருக்கு. பட் இதை எடுத்துக்க முடியாது. பட் ஓகே, இருந்தாலும் உங்க சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக இந்த கேண்டலோட ஹையர் டைப் டைம் இல்லை. காரணம் இது விட்டுருங்க, இதாண்டா நான் மார்க் பண்ணி அனுப்புறேங்க. நான் இம்ப்ளைட் எஃப்இஜி மட்டும் நான் மார்க் பண்ணி உங்களுக்கு குரூப்ல. ஓகேயா? எல்லாருக்கும் இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஸோ கிளியர்னா ஒரு லாஸ்ட் மெசேஜ் கிளியர்னு முடிச்சிருங்க. வீடியோஸ் மறுபடியும் ஒரு தடவை பாருங்க, போய் சார்ட் ஒர்க் அவுட் பண்ணுங்க. நீங்க கிளியர்னு நீங்க டைப் பண்ணுங்க. அதுக்கு நான் ஐஎஃப்இஜி வந்து மாற்றலான்னு பாக்குறேன் சார். இன்ட்ரைட் எஃப்இஜி வந்து எங்கேயா இருக்கான்னு பாக்குறேன். எஸ், இங்க வந்து ப்ரைஸ் வந்து இங்க வந்து ஒரு பேலன்ஸ் ரேஞ்ச் இருக்கு. பட் இருந்தாலும் இதோட 50% கரெக்ட். இந்த கேண்டலோட சின்ன விக்காதான் இருக்குது. இந்த 50% இந்த கேண்டலோட விக் இதோட 50%ல தான் வந்து எக்ஸாக்டா க்ளோஸ் எங்க நடந்திருக்குன்னு பாருங்க. ஏன் இந்த ஏரியா எடுத்தேன்னா, இங்க இருக்கிற ப்ரீவியஸா இருக்க லிக்விடிட்டியை இங்க ஸ்வீப் பண்ணி வச்சிருக்கான் ஃபுல்லா. இதுதான் இந்த இம்ப்ளைட் எஃப்இஜி. மார்க்கெட் இந்த இம்ப்ளைட் எஃப்இஜிக்கு வந்து ஹிட் ஆனோடனே மூவ்மெண்ட் வரும். இது ஸ்பாட் போடுறது கொஞ்சம் டிஃபிகல்ட். பட் அகைன் இது யூ கேன் டேக் இட் அஸ், இது எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னாலும் இது வந்து ஒரு ஐஎஃப்இஜியா கூட நீங்க இது பண்ணலாம். ஐஎஃப்இஜி இருக்கிற இடத்துல இந்த இம்ப்ளைட் எஃப்இஜி வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இப்போ பார்க்கணும், இதுதான் இம்ப்ளைட் எஃப்இஜி ஃபர்ஸ்ட் கேண்டில், இது ஃபர்ஸ்ட் கேண்டில், இது செகண்ட் கேண்டில், இது வந்து தேர்ட் கேண்டில். ஃபர்ஸ்ட் கேண்டிலோட விக்ல 50%, ஜூம் பண்ணீங்கன்னா கரெக்டாக எடுத்துடலாம். தேர்ட் கேண்டிலோட விக்ல 50% நீங்க டேரக்டா மார்க் பண்ணீங்கன்னா பாடி க்ளோஸே இருக்காது பாருங்க. இதுக்கு மேல கேண்டிலோட பாடி க்ளோஸே இருக்காது. அதுதான் இதோட பியூட்டி. ஓகே, விக் மட்டும் போலாம், பாடி க்ளோஸ். ஓகே, டன். ஸோ பார்ப்போம், இதுல ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஒர்க் அவுட் பண்ணி ஹையர் டைம் ஃப்ரேம்ல பார்த்துட்டு லோவர் டைம் ஃப்ரேம்ல ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்க இன்க்ரீஸ் எப்படி போகுதுன்ட்டு. கூடவே வந்து நீங்க வெறும் ஐஎஃப்இஜினா வெறும் ஐஎஃப்இஜி அப்படின்னு பார்க்காதீங்க. கூடவே வேற என்ன பிடிஆர்எஸ் இருக்கு, ஒரு ஓபி இருக்கா, ஓல்டு லிக்விடிட்டி ஸ்விப் பண்ணியிருக்கா, இது எல்லாத்தையும் பாருங்க. பார்த்துட்டு எல்லாமே ஒரு இடத்துல இருக்கும்போது நீங்க என்ட்ரிஸ் வந்து டெமோ அக்கௌண்ட் கூட ட்ரை பண்ணுங்க. ஓகேயா? தேங்க்யூ. இதோட நான் விடைபெறுகிறேன்.
தேங்க்யூ தேங்க்யூ பாய் குட் நைட்